ஆன்மீக அன்பர்களுக்கு எனது காலை வணக்கங்கள். இன்று குரோதி தமிழ் வருடம் தட்சிணாயனம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 30/11/2024 நவம்பர் மாதம் சனிக்கிழமை. இன்று அமாவாசை காலை 11 அமாவாசை பிறக்குது. இன்று கீழ் நோக்கு நாள். இன்றைய நல்ல நேரம் காலை 7:40 8:45 வரை, மாலை 3:05 4:05 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:40 11:45 வரை, மாலை 9:30 10:30 வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 10:30 வரை. இன்றைய குளிகை காலை 6 7:30 வரை. இன்றைய யமகண்டம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சூலம் கிழக்கு திசை, பரிகாரம் தயிர். இன்றைய சூரிய உதயம் காலை 6:15. இன்றைய திதி இன்று காலை 11:03 வரை சதுர்தசி, பின்பு அமாவாசை. இன்றைய நட்சத்திரம் இன்று பிற்பகல் 1:33 வரை விசாகம், பின்பு அனுஷம். இன்றைய அமிர்த யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று காலை 11:03 வரை சகுனி, பின்பு இரவு 11:40 வரை சதுஷ்பாதம், பின்பு நாகவம். இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் குருட்டு. இன்றைய ஜீவன் இன்று முழுவதும் உயிரற்றவை. இன்றைய சந்திராசிரமம் இன்று பிற்பகல் 1:33 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. இன்று ரேவதிக்கும் அஸ்வினிக்கு இன்று சந்திராசிரமம். உங்கள் பேச்சுக்கு செயலில் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய ராசி பலன் பார்ப்போம். இன்றைய ராசியில் முதல் ராசியாகிய மேஷ ராசி என்பதுக்கு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார சம்பந்தமான உங்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்க போது உங்களுக்கு பார்த்துங்க. உங்களுடைய மறைமுகமான எதிர்ப்புகள், மறைமுகமான விமர்சனங்கள்லாம் தானாக மறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்போது உங்களுக்கு. என்ன தான் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் மீண்டு வரக்கூடிய, சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியம் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது உங்களுக்கு. மற்றபடி நீங்கள் என்ன எதிர்பார்த்தெல்லாம் கொஞ்சம் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. சில பணிகளை நீங்களே முன்னின்று செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட போகுது. சில விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக செயல்படுவது நல்லது உங்களுக்கு. பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் ஒரு மனசுக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது உங்களுக்கு. மனதில் ரகசியங்கள்லாம் கொஞ்சம் வெளிப்படுத்தாமல் மனசுக்குள்ளே வச்சுங்க. எல்லா விஷயம் யார்ட்டையும் ஷேர் பண்ண அவசியம் கிடையாது. கொஞ்சம் ரகசியம் காப்பது நல்லது உங்களுக்கு. சக ஊழியர்கிட்ட கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுவதும் பழகுவதும் நல்லது. மற்றபடி ஒரு அமைதி வேண்டிய நாளாக இருந்தால் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். ரிஷபராசின்னு பார்த்தா உங்களுக்கு உடைய கடன் சார்ந்த பிரச்சனை படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு. உடைய சகோதர வழிகளில் ஒத்துழைப்பு மேம்படக்கூடிய ஒரு காலகட்டமாகும். சவாலான பணிகளும் மிக சாதாரணமாக முடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. உங்களுக்கு உடைய சிந்தனைகளை இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய நாளாக அமைகிறது. உங்களுடைய கூட்டாளில் ஆதரவு தர போகிறாங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் சிறப்பாக இருக்க போகுது. முதலீடுகள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது உங்களுக்கு. உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அறிமுகம் கிடைக்கிறதால உங்களுடைய பணிச்சார்ந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறைப்பது உங்களுக்கு. மற்றபடி நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம். மிதுனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இருக்குது உங்களுடைய உணவு மண்ணில் கொஞ்சம் மாற்றத்தெல்லாம் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். வீட்டில் சாப்பிட்றதை கொஞ்சம் பழக்கப்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய எதிர்ப்பெல்லாம் கொஞ்சம் வெற்றி கொள்ளக்கூடிய நாளாக அமையுது உங்களுக்கு. உத்தியோகத்தில் கொஞ்சம் பொதுமையான சூழ்நிலை ஏற்பட போவதுக்கு. நெருக்கமான இருந்து வந்த வேறுபாடெலாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்யோன்யம் ஒரு நெருக்கம் ஏற்பட போது உங்களுக்கு. சில நேரங்களில் இருந்து வந்த சில மறதி பிரச்சனை சரியாகக்கூடிய காலகட்டமாகவும் திருப்பங்கள் இருந்த ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய நாளாக இருக்குது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை சோர்வும் மந்தத்தன்மை கண்டிப்பாக இருக்க போது கொஞ்சம் கவனமாக இருங்க. புகழ் நிறைந்த நாளாக இருந்தால் உங்களுக்கு அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட நிறம் மயில் நீல நிறம். கடகராசின்னு பார்த்தா உங்களுக்கு மனதை ஒரு புதிய சிந்தனைலாம் ஏற்பட போகுது உங்களுக்கு. அக்கம்பக்கத்து இருப்பவங்க உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க உங்களுக்கு. குழந்தைகள் கல்வி சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் யோசித்து செய்ய போகிறீங்க நீங்கள். மற்றபடி சமூக பணிகளில் மேம்பாடு கிடைக்கிற நாளாகவும் பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகத்தை பெறக்கூடிய நாளாக அமைகிறது உங்களுக்கு. வியாபார நுட்களை புரிந்து கொள்வது தான் உங்களுடைய வியாபாரம் ஒரு அபிவிருத்தி அடையக்கூடிய காலகட்டமாக கண்டிப்பாக அமைப்பது உங்களுக்கு. உத்தியோக மாற்ற முயற்சியும் கொஞ்சம் இருக்க போகுது உங்களுக்கு கொஞ்சம் சாந்தம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். சிம்மராசின்னு பார்த்தா உங்களுக்கு என்று ஒரு தாவி உறவுகிட்ட கொஞ்சம் எது கருத்து வேறுபாடெலாம் கொஞ்சம் குறைஞ்சி அந்யோன்யம் ஏற்பட போகுது உங்களுக்கு. உங்களுடைய வாகனம்லாம் கொஞ்சம் பழுது சீர்பக்கக்கூடிய நிலை ஏற்பட போது உங்களுக்கு. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. உத்தியோகப்பணியில் திருப்தி ஏற்பட போது உங்களுக்கு. வெளியில் பரங்களால் ஆதாயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள்.
இந்த ஆரோக்கியமான சிந்தனைகளை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகவும் பங்குதாரெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. மற்றபடி ஒரு கவனம் வேண்டிய நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கன்னிராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களது மறைமுகமான எதிர்ப்பெல்லாம் வெற்றி கொள்ள போகிறீங்க. நீங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடெல்லாம் படிப்படியாக நீங்கள் போது உங்களுக்கு உடன் பிறந்தவருடைய எண்ணங்களை அறிந்து கொண்டு செலவிடக்கூடிய நாள் அமைக்க போகிறீங்க. நீங்கள் மாணவர்களுக்கு கொஞ்சம் கட்டத்தில் கொஞ்சம் புதுமை ஏற்பட போது உங்களுக்கு உடைய நீண்ட நாள் ஆசைகள்லாம் எண்ணங்கள்லாம் நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக உங்களுக்கு சட்ட நுணுக்கங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைப்போது உங்களுக்கு. மற்றபடி ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். துலாம் ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று ஆடம்பர பொருட்கள்லாம் வாங்கி சந்தோஷப்படக்கூடிய நாள் அமைது உங்களுக்கு. எதிர்வாதங்கள்லாம் செய்யும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுவது நல்லது உங்களுக்கு. நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்பு கிடைக்க போகுது உங்களுக்கு. தாய்மார் வெளியில் ஆதரவு பிறகு கிடைக்க போகுது உங்களுக்கு. மற்றபடி கொஞ்சம் தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைப்போது. புதிய உணவுகளை சாப்பிடும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உதவி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் இள நீல நிறம். விருச்சிக ராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்கள் குடும்ப உறுப்பினரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது பழக்கப்படுத்திங்க. உங்களுக்கு உங்களுடைய தன வரவுகளை கொஞ்சம் சேமிப்பாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளைக்கு உங்களுக்கு அது கண்டிப்பாக தேவைப்படுறது கை கொடுக்க உங்களுக்கு. எதையும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வாக்குறுதி கொடுக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வாக்குறுதி கொடுக்காமல் இருப்பது நல்லது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. இந்த வித்தியாசமான சூழலாம் உங்களுக்கு ஏற்பட போது கொஞ்சம் கவனமாக இருங்க. வர்த்தக சம்மந்தமாக கொஞ்சம் பொறுமையாக யோசித்து செலவு நல்ல உங்களுக்கு. நீண்ட நாள் கண் விழிப்பதை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். மனம் விட்டு பேசுறதாலே ஒரு நிறைய பிரச்சனைக்கு தீர்வும் ஒரு தெளிவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிறக்க போதுங்க. மற்றபடி ஒரு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். தனுசு ராசின்னு பார்த்தா உங்களுக்கு உங்கள் குடும்ப உரிமத்தில் கொஞ்சம் சிறு சிறு விவாதங்கள்லாம் தோன்றி மறையக்கூடிய ஒரு காலகட்டம் அமைப்பது உங்களுக்கு. உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக இருங்க. கடன் தொடர்பான குறைச்சிகள்லாம் கண்டிப்பாக குறைய போகுது உங்களுக்கு. பயணங்கள் மூலம் சில மாற்றங்கள் இங்கே பெறக்கூடிய ஒரு நாளாக அமைப்பது உங்களுக்கு. மற்றபடி உடைய வியாபாரத்தை ஒரு சாதகமான சூழல் இருப்பது பற்றியும் வியாபாரத்தை நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போகிறதுக்கு ஒரு காலகட்டம் நல்ல லாபத்தை நீங்கள் பார்க்க போகிறோங்க. உங்கள் வேலையில் இருந்து வந்த தடைகள்லாம் நீங்கள் உங்களுடைய பணிகள் சிறப்பாக நடக்கக்கூடிய காலகட்டம் அமைது. மற்றபடி ஒரு வெற்றி கிடைக்கும் நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். மகர ராசின்னு பார்த்தா உங்களுக்கு திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயலும் உங்களுக்கு வெற்றியாக அமைப்போது உங்களுக்கு. அதனால் ஒரு பிளான் பண்ணி யோசித்து செய்ய நல்லது உங்களுக்கு. ஒப்பந்த பணியில் உங்களுக்கு சாதகமாக முடிய போது உங்களுக்கு. ஒரு திறமைகளை வெளிப்படுத்த மூலம் இல்லை பாராட்டுதலையும் நீங்கள் நல்ல உதவி பெறக்கூடிய காலகட்டமாகவும் பொதுகால ஒரு ஈடுபாடெலாம் ஏற்படக்கூடிய நாளாக அமைப்பது உங்களுக்கு. கொஞ்சம் ஒரு மாறுபட்ட சிந்தனை மூலம் சில பிரச்சனைகள் நீங்கள் தீர்வு காண போகிறீங்க. மற்றபடி ஒரு யோகம் நிறைந்த நாளாக இந்நாள் அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார பணியில் கொஞ்சம் லாபத்தை நீங்கள் அதிகம் பார்க்க போகிறீங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்க போது உங்களுக்கு. வெளிவட்டாரத்தில் இருந்து வந்த செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டமாகும். உங்களுக்கு பயணங்கள் மூலம் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய நாளாக அமைப்போது உங்களுக்கு. இதுலேயும் கொஞ்சம் ஒரு திருப்தியற்ற ஒரு மனநிலை தான் இருக்கும். என்ன செஞ்சாலும் ஒரு திருப்தி இல்லாமல் தான் இருக்க போது உங்களுக்கு. சமூகம் தொடர்பாக சிந்தனை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் போது உங்களுக்கு. கனிவான பேச்சுக்கு மூலம் உங்கள் மீது ஒரு மதிப்பும் ஒரு மரியாதை வரக்கூடிய காலகட்டமாக நாள் அமைப்போது. மற்றபடி செலவுகள் நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். மீனராசின்னு பார்த்தா உங்களுக்கு இன்று உங்களுடைய ஆன்மீக பயணங்கள் தான் கொஞ்சம் செலவு அதிகரிக்க போதும் உங்களுக்கு. அதே சமயத்தில் சில வியாபாரம் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் அமைப்போது உங்களுக்கு. ஆராய்ச்சி பணிகள்லாம் கொஞ்சம் ஒரு சாதகம் ஏற்பட போது உங்களுக்கு. துணையுடன் சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் அமைவது உங்களுக்கு. குடும்ப உறுப்பினருடைய தேவைக்கு என்னவோ அறிந்து செயல்பட போகிறீங்க. நீங்கள் மாணவர்கள் கல்வியில் இருந்தும் வந்த மந்தத்தன்மை நீங்கள் ஒரு சுறுசுறுப்பு ஏற்பட போது உங்களுக்கு. உங்களுடைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் நல்ல சிறு சிறு மாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டம் அமைப்பது. மற்றபடி போட்டி நிறைந்த நாளாக அமைகிறது. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அனைத்து ராசி அன்புகளுக்கும் இந்த நாள் ஒரு இனிய நாளாகும். ஒரு வெற்றி நாளாக வேண்டிக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.